இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு கேரளாவுக்கு வந்ததுக்கப்புறம் வீடியோவே ஒழுங்காகவே எடுக்கலை. மெயின் ரீசன் என்னென்னா, கேரளாவில் மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெளியே எங்கேயுமே போகவே முடியல. எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இடுந்தகரை, கூத்தங்குழி, இந்த மீன் தொழிலுக்கு போகிறவங்க ஊரெல்லாம் உண்டு. அங்கேருந்து தான் மீன் எங்கள் ஊருக்குலாம் ஃப்ரெஷ்ஷாகவே காலையில் மீன் வரும். கேரளாக்கெலாம் வந்த அப்புறம் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மீன் சாப்பிட முடியாதா, அதனால எங்கள் அம்மா வந்து நாங்கள் ஊருக்கு போகிறப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி பொரித்து டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடுவாங்க. அதே போல் கருவாடு நல்லா இடுந்தகரையில் மெயினாக நாங்கள் கருவாடு வாங்குவோம். நல்லா பெரிய பெரிய கருவாடாக இருக்கும். இந்த தடவை எங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. அம்மா எனக்கும் தாங்கம்மா அப்படின்னு சொல்லி, எங்கள் அம்மா உனக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கருவாடு தந்தாங்க. அதுலேயும் ஒன்று நல்லா பெரிய கருவாடு. அதை வந்ததுலேருந்தே 2 நாளாக குழம்பு கூட வைக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பொரிச்சு கஞ்சி குடிச்சிருவேன். எனக்கு கஞ்சி குடிக்கும்போது இப்போ கருவாடு வச்சு குடிச்சா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பெரிய கருவாடு தான் இருந்ததுலையே. அப்பப்போ சும்மா பொரிச்சு தின்னுட்டு இருந்தேன். இது வெலை மீன் நினைக்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. கேரளாவுக்கு வந்து புதுசுலலாம் எனக்கு கேரளாவில் உள்ள டேஸ்ட்டு பிடிக்காதுன்னு சொல்லுவேன். அப்போல்லாம் ஊருக்கு போனால் மெயினாக நான் வாங்கிட்டு வர பொருள் என்ன தெரியுமா? மசாலா ஐட்டம்ஸ் தான். அங்கே கிடைக்கிறது சக்தி மசாலாலாம் கிடைக்காது. எனக்கு மெயினாக சிக்கன் குழம்பு மசாலா, சக்தி மசாலாவில் வாங்கினா தான் பிடிக்கும். எங்கள் அண்ணன் கடையிலேருந்து எங்கள் அண்ணன் போகும்போது ஏதாவது எடுத்துகிட்டு போ விஜின்னு சொல்லுவான். அப்போ எனக்கு எதுவுமே வேண்டான்னு, எனக்கு இந்த மசாலா மட்டும் தரியான்னு, ஒரு சாம்பார் பொடி, ஒரு சிக்கன் மசாலா, ஒரு பிரியாணி மசாலா, இந்த மாதிரி தான் கேட்பேன். குழம்பு மசாலா எங்கள் அம்மா அரைச்சி வச்சுருப்பாங்க. எல்லா தடவையும் வாங்கிட்டு வருவேன். இந்த தடவை அரைச்சி வைக்கல, அதனால ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அதே போல் ஊருக்கு போனால் எனக்கு பியூர் ஹனி கிடைக்கும். வீட்டிலே எடுத்து வச்சுருப்பாங்க. அதே போல் அத்தை பசங்க, சின்ன பசங்களாம் அந்த காட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு என்ன பார்த்தோன்னே உங்களுக்கு தான் எடுத்து வச்சுருந்து தருவான்ல. இந்த தடவை கிடைக்கல. நான் இது போன தடவை இருந்த தேனை தான் நிறைய ஃபுல்லாக இருந்தது. அப்பப்போ எடுத்து தின்னுட்டு ஏதாவது தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இவ்வளோ இது இருக்குது. என்ன இந்த மழை துளிலாம் விழுந்து இந்த பூக்குள்ளே சின்னதா, அதுக்கப்புறம் மறுபடியும் தேன் சீசன் வரும். பியூர் ஹனிங்க இங்கெல்லாம் எப்படின்னா, அந்த கடையில் வாங்கி ஹனின்னு அதெல்லாம் ஒன்றுக்கும் ஆகாது. நான் இங்கே கொண்டு வந்தாலே ஃபஸ்ட்டாலே ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு சின்ன டப்பாவில் கொண்டு கொடுப்பேன். அவங்க எங்கே உள்ளது அப்பெல்லாம் கேட்பாங்க. இல்லை இது எங்கள் அண்ணன் சின்ன பசங்கள்லாம் போய் காட்டில் போய் இதை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னா, அப்படியா அப்படின்னு சொல்லி வாங்கி விற்பாங்க. இன்றைக்கி இவ்வளோதாங்க வீடியோ. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.